ஒருத்தருக்கு ஒரு தர்ம சந்தேகம். செக்ஸில் நிறைய பேர் சந்தேகம் இருக்கு. ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட சந்தேகம் அதிகமாக இருக்கும். இவருக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கணும்னா ஆண் உறுப்பு சைஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ நேரம் செக்ஸ் வச்சா அந்த பெண்ணுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். எவ்வளோ நேரம் எவ்வளோ சைஸ் முக்கியம் கிடையாது. அந்த பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சிருக்கீங்க, அந்த அம்மாவோட கம்ஃபர்ட் லெவல் எவ்வளோ இருக்கு, அதுதான் முக்கியம். சிம்பிளாக சொன்ன போனால், ஒரு ஆணுக்கு விருப்பத்தன்மை வந்த பிறகு 2 அங்குலம் அல்ல 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி திருப்தி என்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் வேர்டு. ஸோ எவ்வளோ அது நேரத்தை பொறுத்து இருக்காது. எவ்வளோ நேரம் செக்ஸில் ஈடுபட்டீங்கிறது, அவங்க எதிர்பார்த்தது நல்லபடியாக நடந்ததா, உங்களோட சந்தோஷமா இருக்காங்களா, அது சார்ந்தா இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே பல வாட்டி என்னுடைய செக்ஸ் சயின்ஸ் சேனல் சொல்லியிருக்கேன். ஆண் உறுப்பு விருப்பத்தன்மை வந்த பிறகு 2 அங்குலம் அல்லது 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து காஸ்மெட்டிக் தான், பலம் எக்ஸ்ட்ரா கிடைக்காது சொல்லியிருக்கேன். எதுனால சொல்லியிருக்கேன்னா, பெண்ணுடைய ஜனன உறுப்பு யோனின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் வஜைனான்னு சொல்கிறோம் இல்லையா. முதல்ல இருக்கிற 2 அங்குலத்தில் தான் நிறைய உணர்ச்சி நரம்பு இருக்கு, சென்சரி நர்வ்ஸ். ஆகையினால பெண்ணுக்கு கிடைக்கிற திருப்தி இன்பம் எல்லாம் இந்த முதல் 2 அங்குலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த 2 அங்குலம் கவர் பண்ணாலே போதும். அதுக்கு மேல் கொண்டு எந்த அளவுக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஒன்றும் கிடைக்காது. புரிஞ்சுதா? முக்கியமாக 2 அங்குலம் சொன்னது வந்து விருப்பத்தனை வந்த பிறகு சிறுதார் ரப்ப கொஸ்டின் கிடையாது. பொதுவாக பயன்லாஜ் எல்லா ஆண்களுக்கும் இயற்கை அல்லது கடல் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ ஒரு கண்டிஷனல் மைக்ரோபீனிஸ் சொல்லியிருக்கோம், அது வேற விஷயம். சரி, திருப்தி ஒரு பெண்ணுக்கு திருப்தி கிடைக்கணும்னா எவ்வளோ நேரம் செக்ஸில் ஈடுபடுறாங்கன்னு கேட்குறாரு. ஆணுடைய திருப்தி வந்து செக்ஸில் ஈடுபட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கிடைச்சிடும், இன்பம் விந்து வெளி வந்த பிறகு. பெண்ணுக்கு அப்படி கிடையாது. பெண்ணுக்கு இன்பம் கிடைக்கணும்னா அந்த அம்மா இந்த ஆணோட கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்கணும், அவர் மேலே அன்பு அதிகமாக இருக்கணும், அவர் மேலே கோபம் இருக்கக்கூடாது, மாத்தாமல் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கு, இவர் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு தான் பேசி பழகி ஃபோர்ப்ளேல ஈடுபட்டால் நல்லபடியாக திருப்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஆண் மாதிரி கிடையாது. ஆண் வந்து ஒரு துணி இல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்தாலோ படத்தை பார்த்தாலோ விரைப்பத்தன்மை வந்துடும். பெண்ணுக்கு அப்படி கிடையாது. அந்த ஆணோட கம்ஃபர்ட்டாக இருக்கிறது தான் அவனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்போ தான் உச்சக்கட்டத்துக்கு போக முடியும். இவர் திட்டிட்டு இவர் மேலே கோச்சிக்கிட்டு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்தால் செக்ஸில் ஈடுபட்டாலும் மனசு உச்சக்கட்டத்துக்கு போகாது. அப்போ என்ன ஆகும், இன்பம் கிடைக்காது. ஆகையால் தான் வாஸ்தானர் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு, ஃபோர்ப்ளேக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. பெண்ணோட பேசி பழகி அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லபடியாக அவங்களுக்கு என்னென்ன பண்ணால் ஒரு முடிச்சப்படுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு கிஸ் பண்ணி ஹக் பண்ணி மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ஃபோர்ப்ளே ஈடுபட்ட பிறகு தான் அந்த பெண்ணை திருப்தி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க உச்சக்கட்டத்தை போவாங்க. ஸோ அது நீங்கள் ஏன் வச்சுக்கணும் தவிர பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். எவ்வளோ நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பண்ணீங்களா 2 நிமிஷம் பண்ணதான் முக்கியம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறத வந்து எப்பயுமே செக்ஸ் வந்து ஒரு 3 ஆக்ட் பிளே, ஃபோர்ப்ளே பிளே ஆஃப்டர் பிளேன்னு சொல்கிறது. ஸோ ஃபோர்ப்ளேயில் நிறைய ஈடுபட்டால் அந்த பெண்ணை கம்ஃபர்டபுள் ஆகி ரிலாக்ஸ் ஆகி அமைதியாகி மன ரீதியாக உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் உடம்பு அதோடு சேர்ந்து
உச்சகட்டத்துக்கு போகும், திருப்தியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் டைம் பார்க்காதீங்க, உங்கள் உறவை பற்றி திங்க் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்பு அது முக்கியம்.